friends, welcome to Priya Kitchen Club. இப்போ பாத்தீங்கன்னா நம்மாத்துல கொலு வெச்சிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 நாள் கொலு வந்து ரொம்ப ஃபேமஸ். என்னன்னா நாம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துக்கு போறது, அவ வந்து நம்பாத்துக்கு வருது, சொந்தக்காரங்க நம்பாத்துக்கு வருது, நம்ம போய் அவாத்துக்கு போறது, வெத்தலை பாக்கு கொடுக்கறது. ஆத்துல வந்து ஒரு மங்களகரமா ஒரு 10 பேரை அப்படி கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுத்தா அவன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவா பெரியவாளாம். அந்த காலத்துலேருந்தே இது வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு இருக்கா. இப்போ ரொம்ப டைம் போகாதனால சிம்பிளாக பண்ணி முடிச்சிடுறா. அதே மாதிரி இது எங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா மைசூரில் வந்து தசரா ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் நவராத்திரினாவே தசரானாவே மைசூர் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பேலஸ் உள்ளே போய் பார்த்தீங்களா லைட்லாம் டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் மைசூரில். நான் ஒரு வாட்டி போய் பார்த்துருக்கேன். தசரா லீவில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து நான் சிம்பிளாக வச்சுட்டு ஒவ்வொருத்தரையாக ஃப்ரெண்ட்ஸை ஒரு நாளைக்கு சொந்தக்காரரை இதை மாதிரி கூப்பிட்டு நம்மளால் முடிஞ்சுது ஒரு வெத்தலை பாக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாள். அதனால் நம்ம என்கிட்ட பெரும்பாலும் நமக்கு டைம் இருக்கிறதில்ல. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை இதை மாதிரி டைமில் வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுப்போம். இப்போ பெரும்பாலும் யாருக்குமே டைம் ஆஃபீஸ் போகிறதுனால டைம் இருக்கிறதில்ல. நவராத்திரினா ஒரு சொந்தக்காரெல்லாம் வருது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருது, ஒரு இதுவாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நம்பாத்துலேயும் கொஞ்சம் ஒரு மங்களகரமாக இருக்கும். வீட்டில் பெருமாளுக்கு பண்ணிட்டு நம்ம பெருமாளுக்கு பண்ணிட்டு இருப்போம். இருந்தாலும் கொலு வச்சுட்டு ஒரு மங்களகரமாக நம்ம ஒரு பூஜை பண்ணி அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்பாத்தில் கொலு வச்சுருக்கோம். கொலு வந்து நான் ரொம்ப கிராண்டாலாம் வைக்கல, ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் சீனிவாசரும் தாயார். இது வந்து ஆண்டாள், கிருஷ்ணர், சரஸ்வதி, பிள்ளையார். இது வந்து தசாவதார செட்டு. இது பார்த்தீங்கன்னா மாடு. இது வந்து அம்மன், சரஸ்வதி, பிள்ளையார், லக்ஷ்மி. இது வந்து சும்மா வெத்தலை பாக்கு தட்டு. ராகவேந்திரா, சாய்பாபா, நடராஜர், மாடு, 2 ஃபிஷ், 2 யானையை வச்சுருப்பேன். இந்த பக்கம் குபேரன், ஒரு ஃபிஷ்ஷு. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணர். அது பக்கத்தில் ஒரு பொம்மை வந்து விளக்கு எரியிற மாதிரி. நான் இந்த வருஷம் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். சிம்பிளாக வச்சு முடிச்சிட்டேன். இப்போ சாதம், பூண்டு ரசம், இது வந்து பெங்களூர் கத்திரிக்காய் குழம்பு, மோர், இது வந்து பொல்லங்காய் அரைச்சக்கல்ல, இது வந்து அப்படியே பொகடா, அப்பளம், மாங்காய் ஊறுகாய், வெள்ளரிக்காவும் கேரட்டும் போட்டு பச்சடி. இது கொஞ்சோண்டு வந்து வெத்த குழம்பு மாதிரி கத்திரிக்காவை போட்டு பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் ஆத்துலேயும் கொலு வச்சுருப்பீங்க, அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி என்னுடைய நவராத்திரி வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.